மன்னிக்கணும், உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். பரவாயில்ல, யாரோ வந்திருந்தாங்க, பேசிட்டு இருந்தீங்க. நீங்க சொன்ன திருவையார் மாப்பிள்ளையே மல்லிகாவுக்கு பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, நானும் முதல்ல அந்த முடிவுல தான் இருந்தேன். இதோ இப்ப வந்துட்டு போனாரு உங்க நண்பர். இவர்தான் மல்லிகாவுக்கு சரியான மாப்பிள்ளையா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பிரகாஷையா? அவன் தெரியும் தம்பி, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சராசரி நல்லவனை விட கெட்ட திருந்தினவன் வசத்தி நான் சொல்லுவேன். ஏன்னா திருந்தினவன் திரும்பி கெடவே மாட்டான். மத்தவங்களை பார்த்து பரிகாசம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க நண்பர். இப்ப மத்தவங்க அவரை பார்த்து பரிதாபப்படுற நிலைமையில இருக்காரு. உங்க தங்கையால அவருக்கு ஒரு வாழ்வு அமையும் நாள் அமையணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்லிடுங்க. இப்பவும் அந்த பையன் ரெடி. திருவையாறுல இருந்து வந்து கல்யாணத்தை வச்சுக்கன்னா முடிச்சிடலாம். எதுக்கும் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இப்படியே பேசாம இருந்தா எப்படிங்க? எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ஏதாவது ஆறுதலா பேசுங்களேன். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் திரும்ப திரும்ப எனக்கு ஒரு வழிதான் தோணுது. மல்லி, நம்ம 2 பேரும் உங்க வீட்டுக்கு தெரியாம எங்காவது ஓடி போயிடலாம். ஆமா, எங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் நம்ம காதல முழு மனசோட ஏத்துக்கிட்டார். பட் அவர் பிசினஸ் முடிஞ்சு இந்தியாவுக்கு திரும்பி வர எப்படியும் 1 மாசம் ஆகும். நீ என்னடா நாளைக்கு உன் கல்யாணம்னு சொல்ற. இந்த மாதிரி நெருக்கடியான நேரத்துல நாம 2 பேரும் இந்த ஊரை விட்டே போகிறதுதான் சரியான வழி. எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இனி சகலமும் நீங்கதான். நீங்க எது சொன்னாலும் நான் கேக்குறேங்க. இன்னைக்கு ராத்திரி இதே இடத்துக்கு நீ வந்துரு. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். பட் ஒன் திங், இந்த சினிமா கதாநாயகி மாதிரி தட்ட புடவையோட வந்துடாத. வீட்டுல இருக்கிற அத்தனை நகைகளையும் போட்டு வந்துரு. அப்பதான் பாக்குறதுக்கு கௌரவமா இருக்கும். ஓகே? சரிங்க. ஏன் லேட்டு? பேசி முடிச்சிட்டியா? பையனெல்லாம் பார்ட்டி 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டாங்க. இவ்வளவு தானே? ஆமா, பொண்ணு கருப்பா சிவப்பான்னு தெரியாம 5000 ரூபாய்க்கு ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம். சரி, வழக்கமான இடத்துக்கு பார்ட்டி வந்துட சொல்லு. நான் பொண்ணோட வந்துடுறேன். கமிஷன்? யோ, சில்லறத்தனமா பிஹேவ் பண்ணாத. வழக்கப்படி தரேன், போ. சரி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.